கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் இல்லாமல் தேர்வு எழுதும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான இறுதிப் பருவ தேர்வு 60 அறைகளில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதி வருகின்றனர். இந்நிலையில் பேராசிரியர்கள் பற்றாக்குறையால் தேர்வு அறையில் கண்காணிப்பாளர்கள் இன்றி மாணவர்கள் தேர்வு எழுதினர். ஸ்டாலின் மாடல் அரசின் உயர்கல்வித்துறை இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி விடுமுறையில் வேலைக்கு சென்ற இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆம்பூர் அடுத்த மிட்டாலம் பகுதியிலிருந்து ஊட்டல் வரை சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. மாற்றுப்பாதையானது வாகனங்களை இயக்க உகந்ததாக இல்லை என குற்றம் சாட்டும் மக்கள் அதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இனியேனும் அதிகாரிகள் மாற்றுப்பாதையை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அரங்கேறும் ஜாதிய வன்கொடுமைகள் தொடர்பாக ஆராய்ச்சி மாணவர் அளித்திருக்கும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவருக்கு கிடைக்க வேண்டிய ராஜீவ்காந்தி ஃபெல்லோஷிப் தொகையை கிடைக்க விடாமல் அங்குள்ள பேராசிரியர் ஜோசப் என்பவர் தடுத்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் PhD முடிக்க வேண்டுமென்றால் தனக்கு 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என பேராசிரியர் பேரம் பேசியுள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொல்லை, ஜாதி வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு நானே வேந்தர் என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் இதுபோன்ற சம்பவங்களை கவனிப்பாரா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சாராட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாளையம் வழியாக விவசாயிகள் 200க்கும் மேற்பட்ட ஆடுகளை மேய்த்து வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 25 ஆடுகள் உயிரிழந்துள்ளது. இது குறித்து புகார் அளித்து 1 மாத காலமாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இழப்பீடு கேட்டு ஆடுகளுடன் சாராட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே குப்பையும் கூழமுமாக காட்சியளிக்கும் ஊரணியை சீர் செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. அரியநாயகிபுரம் கிராமத்தில் உள்ள ஊரணி பராமரிப்பின்றி குப்பையும் குழம்புமாக காட்சியளிக்கிறது. துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் உடனடியாக ஊரணியை சுத்தம் செய்து சீர் செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்டது போல குடிமராமத்து திட்டங்களை செயல்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே திருடர்களை பிடித்துக் கொடுத்த பொதுமக்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கானாடு காத்தான் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் திருடு போன நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். ஆனால் தொடர் திருட்டை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளவில்லை. இதனால் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்ட கிராம மக்கள் திருடர்களை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் திருடர்களை தாக்கியதாக கிராம இளைஞர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் கருணாநிதி பெயரிலான கனவு இல்லம் திட்டத்தில் பெரிய அளவில் ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட செந்தூர பாண்டி என்பவர் தான் 4 ஆண்டுகளாக வீடு கேட்டு விண்ணப்பித்து வருவதாகவும், ஆனால் விடிய அரசின் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வீடு இருப்பவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வீடுகளை ஒதுக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் ஊழலின்றி நடப்பதில்லை என்பதும், உரியவர்களுக்கு போய் சேருவதில்லை என்பதும் இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது.